வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நான் எம் அசீம் அஹமத். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு கொத்தணியில் பயங்கர அதிகரிப்பு, சுகாதார தரப்பினர் கடுமையான எச்சரிக்கை. கொரோனாவில் இருந்து தப்புவதற்கு இந்தியாவில் இருந்து தப்பி வந்த 86 பேர் கடற்படையினரால் கைது. உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியீடு, சாதாரண தரம் உயர்தர பரீட்சைக்கான கால மாற்றத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம். பல மாவட்டங்களில் 9 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் முடக்கம். ராணுவ வீரர் மாதம் ஆரம்பம், முதல் கொடி ஜனாதிபதியிடம். மெக்சிகோவில் மேம்பாலம் உடைந்து வீழ்ந்ததில் 23 பேர் பலி. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. உயர்தர பரீட்சை பெறுபவர்களை www.donets.lk மற்றும் www.result.exam.gov.lk எனும் பரீட்சை திணைக்களத்தின் இணையதளத்தில் பரீட்சை முடிவுகளை பார்வையிட முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. சகல அதிபர்களுக்கும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்காக வழங்கப்பட்டுள்ள முறைகளை பயன்படுத்தி பாடசாலைகளுக்கான பரீட்சை முடிவுகளை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். சகல மாகாண கல்வி பணிப்பாளர்கள் வலய கல்வி பணிப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முறைகளை பயன்படுத்தி மாகாணம் மற்றும் வலயத்தின் முடிவுகளை தரவிறக்கம் செய்ய முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சகல பாடசாலை மற்றும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கு பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை செலுத்தி முடிவுகளை பெற்றுக் கொள்ள முடியும். அடுத்த சில நாட்களில் சகல பாடசாலை பரீட்சார்த்திகளின் முடிவுகள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எதிர்காலத்தில் பரீட்சை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்காக அறிவுறுத்தப்படும். முடிவுகள் மீள் மதிப்பீட்டுக்கான முறைகள் இதனூடாகவே விண்ணப்பிக்க முடியும். இதற்கான அறிவித்தல்கள் தேசிய பத்திரிகைகளில் பிரசுரிக்கப்படும். பல்கலைக்கழக பிரவேசத்திற்காக 1,94,297 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இது 64.39 ஆகும். 2020 ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு 3,62,824 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். 64.39% உயர்தரம் சித்தி அடைந்துள்ளனர். 3 பாடங்களுக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை 3,01,777 ஆகும். 1,94,297 பேர் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். பரீட்சை மீள் மதிப்பீட்டுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அது பற்றி நாம் அறிவிப்போம். பரீட்சை முடிவுகள் பற்றி ஏதேனும் பிரச்சனை இருந்தால் எந்த ஒரு பரீட்சார்த்திக்கும் வினவ முடியும். 01127842008 01127843537 011383530 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். 1911 என்னும் அவசர தொலைபேசி இலக்கத்திலும் தொடர்பு கொள்ள முடியும். ඒ වගේම ශනික ඇමතුම් අංකය වන 1911 යම්කිසි තොරතුරක් ගන්නට. இதே நேரம் பாடசாலை கல்வித்துறையின் மீள் கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 10ஆம் 11ஆம் தரங்களுக்குரிய பாடவிதானத்தை 1 வருடத்திற்கும் 9 மாதங்களுக்கான கால வரையறைக்குள் மீள் கட்டமைத்தல், கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை ஆகஸ்ட் மாதத்திலும் உயர்தர பரீட்சையை டிசம்பர் மாதத்திலும் நடாத்துதல், அப்பரீட்சைகளின் பெறுபர்களை 3 மாதங்களுக்குள் வெளியிடுவதன் மூலம் பாடுகளுக்காக செலவாகின்ற 45 மாதங்களை 32 மாதங்களாக குறைத்துக் கொள்ளல். உயர்தர பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகள் நிறைவடையும் வரை Z-ஸ்கோர் முறைக்கு அமைய பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தேர்ந்தெடுத்தல், உயர்தர பரீட்சை வினாத்தாள்களை மீள் மதிப்பீடு செய்வதன் மூலம் சிறந்த முடிவுகளை பெற்ற மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு புதிய வெட்டுப்புள்ளி Z-ஸ்கோர் முறைகளில் வழங்குவதன் மூலம் குறித்த பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிப்பதற்கும் அதனை 2021ஆம் ஆண்டு உயர்தரம் தொடக்கம் முன்னெடுப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இன்றைய தினம் இதுவரை எமது நாட்டில் புத்தாண்டு கொத்தணியில் மேலும் 1150 பேர் இணைந்தனர். இந்நிலையில் கொரோனா தொற்றி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 944 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர்.
நேற்று இனங்காணப்பட்ட 1923 கொரோனா தொற்றாளர்களில் 9 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள். கூடுதலானோர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து இனங்காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 529 ஆகும். களுத்துறையிலிருந்து 264 பேரும் கம்பகாவில் இருந்து 232 பேரும் இனங்காணப்பட்டுள்ளனர். இதுவரை நாட்டில் இனங்காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,14,826 ஆகும். இவர்களில் 15,921 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 99,153 ஆகும். நேற்றைய தினமும் 13 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. முகத்துவாரம், புலத் சிங்கள, திவிலப்பிட்டிய, நீர்கொழும்பு, நுவரெலியா, மாவில்மட, மாலபே, பொரளை, பாணந்துறை, ஜாயல, நிட்டம்புவ மற்றும் கம்பக ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கொரோனாவினால் மரணித்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் இதுவரை 709 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளன. ஏப்ரல் 26ஆம் தேதி நாட்டில் 997 கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதுடன் 27ஆம் தேதி அவ்வெண்ணிக்கை 1111 காணப்பட்டது. 28ஆம் தேதி கொரோனா குத்தணியில் 1466 பேர் இணைந்து கொண்டனர். 29ஆம் தேதி 1531 பேர் இனம் காணப்பட்டனர். ஏப்ரல் 30ஆம் தேதி மேலும் 1662 பேர் கொரோனா குத்தணியில் இணைந்து கொண்டனர். இதன் மூலம் கொரோனா பரவி வரும் வேகத்தை அவதானிக்க முடிகிறது. மே மாதம் 1ஆம் தேதி 1716 பேர் இனம் காணப்பட்டனர். கொரோனா 3ஆம் அலையின் அச்சுறுத்தல் இதன் மூலம் அதிகரித்துள்ளதை அவதானிக்க முடிகிறது. கடந்த 2ஆம் தேதி 1891 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டனர். நேற்று பதிவாகிய 1923 பேர் நாளொன்றில் பதிவாகி அதிகூடிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையாகும். இவ்வாறு கொரோனா குத்தணியில் இணையும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வைத்தியசாலைகளில் இடவசதி குறித்து பிரச்சினை காணப்படுகிறது. எவ்வாறாயினும் பண்டிகை காலத்திற்கு பின்னர் இதுவரை 15,316 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். இது மிகவும் அச்சுறுத்தல் நிலை என சுகாதார தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து வரும் 2 வாரங்களுக்குள் இந்நிலைமை காணப்பட்டால் முழு நாடும் ஆபத்தான நிலைக்கு தள்ளப்படும் எனவும் சுகாதார தரப்பு தெரிவிக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மட்டக்களப்பு மண்முனை வடக்கு வீரசிங்கம் சுற்றுவட்ட கிராம சேவையர் பிரிவில் 13 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் போது 11 பேர் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டனர். மேலும் பலர் PCR பரிசோதனைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அகலியகுட சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் மற்றும் அகலியகுட ஆதார வைத்தியசாலை ஆகியன மேற்கொண்ட PCR பரிசோதனைகளில் 17 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அகலியகுட, பலிகல, அஸ்காகுல, புலுகாபிட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். கொரோனா தொற்று வடமாகாணத்தில் அடுத்த சில நாட்களில் அதிகரிக்கும் பட்சத்தில் கோப்பாய் நோய் தொற்று தடுப்பு சிகிச்சை நிலையம், கிளிநொச்சி நோய் தொற்று தடுப்பு சிகிச்சை நிலையத்தினூடாக 600 பேருக்கு முதற்கட்டமாக சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி ஆர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். நேற்று வடமாகாணத்திலே 404 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதில் 14 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் தற்போது ஒரு தரம்பல் மிக தீவிரமாக கூடி வருகின்றது. ஏராளமான நோயாளர்கள் இனம் காணப்பட்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே வடமாகாணத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு எங்களுடைய வைத்தியசாலைகளை தயார் நிலையிலே வைத்திருப்பதற்காக தற்போது எங்களுக்கு 2 சிகிச்சை நிலையங்கள் இருக்கின்றன. ஒன்று கோப்பாயிலும், 2வது கிளிநொச்சியிலே எங்களுடைய தொற்று நோய் வைத்தியசாலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட 600 நோயாளர்களை சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் அங்கே இருக்கின்றன. இதற்கு மேலதிகமாக நோயாளர்கள் இனம் காணப்பட்டால் ஏசிம்டமேட்டிக், அதாவது நோய் அறிகுறிகள் இல்லாதவர்களை சிகிச்சை அளிப்பதற்காக 5 மாவட்டங்களிலும் புதிய நிலையங்களை அமைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. வவுனியாவில் நோயாளர் காப்பு வண்டி சாரதி ஒருவருக்கு கொரோனா தொற்றியதை தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பை பேணிய சுகாதார தரப்பினருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வவுனியாவில் போக்குவரத்து பஸ் வண்டிகளை வழிமறித்து பொது சுகாதார பரிசோதகர்கள் விசேட சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று வவுனியா மாவட்டத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுக்கமாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு சுகாதார தரப்பினர் அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தின் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஏனைய பிரதேச மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அதிக சன நெரிசல் மிக்க பகுதிகளில் மக்கள் நடமாட வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தொற்று நிலை தொடர்பாக கிண்ணியா பிரதேச செயலாளர் MH கனி கருத்து வெளியிட்டார். பெண்கள் முற்றாக தடை செய்யப்படுகிறார்கள் கடைகளுக்கு வருவது. அவ்வாறு கடைகளுக்கு பெண்கள் வருவார்களாக இருந்தால் ஆண்கள் பெண்கள் உட்பட இருசாராருக்கும் ஆன்டிஜன் PCR டெஸ்ட் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று முதலிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய வைத்தியசாலையிலே இப்பொழுது கொரோனா தொற்றாளர்கள் அனுமதிக்கப்பட்டால் ஆக கூடுதல் 14 பேரை மாத்திரமே அனுமதிக்க முடியும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு அதிகமாக கொரோனா தொற்றாளர்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவார்களாக இருந்தால்
அதற்கான இடமாக எங்களுடைய நகர சபையினுடைய விடுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டு மாநகர ஆணையாளர் எஸ் தயாபரன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் கொரோனா துரிதமாக பரவுவதை அடுத்து கோவிட் செயலணி மேற்கொண்ட தீர்மானத்தின்படி மட்டக்களப்பு டி வீரசிங்க சதுக்கத்தினுள் கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டமையினால் அப்பகுதி முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய நகர பகுதியில் அமைந்திருக்கின்ற சகல வர்த்தக நிலையங்களும் மிக இறுக்கமான கண்காணிப்பில் நாங்கள் அவர்களை வைத்திருக்கின்றோம். ஏனெனில் வர்த்தக நிலையங்களின் உள்ளே அவர்களுடைய கொள்ளளவிற்கு 25% வாடிக்கையாளர்களை மாத்திரமே அவர்கள் உள்வாங்க வேண்டும். அந்த 25% வாடிக்கையாளர்களை உள்வாங்குகின்ற பொழுது அவர்கள் உரிய முறையில் முகக்கவசங்களை அணிந்திருக்க வேண்டும். தங்களுடைய கைகளை உரிய முறைப்படி கழுவுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் மாத்திரம்தான் வர்த்தக நிலையங்கள் இயங்க முடியும். இவற்றை மீறுகின்ற வர்த்தக நிலையங்களை நாங்கள் மூடிவிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். மட்டக்களப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் விடுக்கப்படும் ஓர் விசேட அறிவித்தல். கொரோனா அச்சுறுத்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையிலான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மட்டு மாவட்டத்தின் இருதயபுரம், மாமாங்கம், புன்னைச்சோலை, கருவப்பங்கேணி உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் சுகாதார நடைமுறைகளை பேணாத வர்த்தக நிலையங்களை சுகாதார அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர். பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி AL நஃபீர் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்களும் போலீசாரும் இணைந்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் PCR மற்றும் என்டிஜன் பரிசோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. நேற்றிரவு PCR மற்றும் என்டிஜன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. காத்தான்குடி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ALM பசீர் தலைமையில் இடம்பெற்ற பரிசோதனைகளில் பொது சுகாதார பரிசோதகர் AL ரஹ்மத்துல்லா உட்பட சுகாதார அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றின் 3வது அலை தீவிரமாக பரவி வரும் நிலையில் கல்முனை நகரில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாது வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் என்டிஜன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி G சுகுணனின் வழிகாட்டலில் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து இந்நடவடிக்கையினை மேற்கொண்டனர். பண்டிகை கால கொள்வனவில் ஈடுபடும் பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. நீர்கொழும்பு சென்ட் ஜோசப் வீதியில் விழுந்து உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு தனியார் பாடசாலை ஒன்றின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சந்தேகத்திற்கிடமான சடலம் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. மக்களின் கவனஈனம் காரணமாக நாட்டில் சுகாதார அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார். வழங்கப்பட்டுள்ள சுகாதார ஆலோசனைகளை மீறி செயற்படுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கை நாடுபூராகவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முகக்கவசங்களை அணியாமை உள்ளிட்ட சுகாதார வழிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக சட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இதே நேரம் பஸ் வண்டிகளில் பயணம் செய்யும் பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பாக கவனம் செலுத்தும் வகையில் தனிமைப்படுத்தல் சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றதா என்பதை கண்டறிய பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அதிகாரிகள் அனுராதபுரத்தில் விசேட சோதனையில் ஈடுபட்டனர். பலர் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவதில்லை என்பது தெரியவந்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 33 தபாலகங்கள் மற்றும் உப தபாலகங்கள் கொரோனா தொற்று காரணமாக மூடப்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக நீதி நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நீதி சேவை ஆணைக்குழு அல்லது அதன் அங்கீகாரத்திற்குட்பட்ட நீதி அமைச்சினால் மட்டுமே பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சு அறிவித்துள்ளது. ஏனைய தரப்பினர் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள கருத்துக்கள் உத்தியோகபூர்வமற்றவை என நீதி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. ஒரு சில மாவட்டங்களில் மேலும் 9 கிராம சேவையர் பிரிவுகளை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் முரட்டுமுள்ள போலீஸ் அதிகார பிரிவின் வெள்ளோராவத்த களுத்துறை தொடங்கொட போலீஸ் பிரிவின் போம்புவல கம்பகா கடவத்த போலீஸ் அதிகார பிரிவின் எல்தனிய ஆலய வீதி மற்றும் ராணுவ வீரர் தர்மசிறி மாவட்ட ஆகிய கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் ரத்தினபுரி ககுல்விட்டிய கிராம சேவகர் பிரிவும் ரக்குவான பொத்துப்பிட்டிய வடக்கு மற்றும் கலவான போலீஸ் பிரிவின் ஹப்புகொட கிராம சேவகர் பிரிவும் இன்று காலை முதல் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தனிமைப்படுத்த
தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நோர்வுட் போலீஸ் அதிகார பிரிவின் இண்டஸ்ட்ரி மற்றும் ஹட்டன் போலீஸ் பிரிவின் 4 days வத்த கிராம சேவகர் பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கு மேலதிகமாக மேலும் 6 போலீஸ் அதிகார பிரிவுகளும் 77 கிராம சேவகர் பிரிவுகளும் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. மாத்தளை, நாவுல, தம்புள்ளை, கலேவல மற்றும் மாத்தளை போலீஸ் அதிகார பிரிவின் குருநாகல், பன்னல மற்றும் குளியாப்பிட்டிய போலீஸ் அதிகார பிரிவும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொழும்பு, கம்பகா, மொனராங்கலை, அம்பாறை, மாத்தளை, காலி, பொலனறுவை, களுத்துறை, திருகோணமலை, குருநாகல், ரத்தினபுரி, நுவரெலியா, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களின் கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசியின் 2வது டோஸை வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் நேற்று வரை 1,17,571 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் 2435 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவிக்கிறது. சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் அபிவிருத்தி பணிகளுக்காக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீன நாட்டவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்றன. கோவிஷீல்டு தடுப்பூசியின் 1வது டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் 2,865 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டுள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் தொகுதி நேற்றிரவு நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டது. 15,000 டோஸ்கள் அடங்கிய இத்தடுப்பூசிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தலைமையில் பொறுப்பேற்கப்பட்டன. இத்தடுப்பூசிகள் பொறுப்பேற்கப்பட்டதை அடுத்து அவை சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆக்ஸ்போர்ட் எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகளுக்கு மேலதிகமாக ரஷ்யாவில் தயாரிக்கப்படுகின்ற கோவிட் தடுப்பூசிகளுக்கும் நாட்டில் அவசர பயன்பாட்டுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. 7 மில்லியன் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை 69.5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. ஆக்சிஜன் வைத்தியசாலை கட்டில்கள், PCR பரிசோதனைகள் தொடர்பான குறைபாடுகளை பேசும் பலருக்கு நல்லாட்சி அரசாங்கம் இருந்திருந்தால் தகனம் செய்வதை பற்றியே பேச வேண்டி ஏற்படும் என அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன தெரிவித்தார். COVID-19 தொற்று தொடர்பாக பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விசேட விவாதத்தின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய வைத்தியசாலையில் 55 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவர்களை அனுப்புவதற்கு வைத்தியசாலைகள் இல்லை, கட்டில்களும் இல்லை. 10 பேருக்கு ஆக்சிஜன் வழங்க ஏற்பட்டது, ஆனால் கட்டில்கள் இல்லை, தீவிர சிகிச்சை பிரிவுகள் இல்லை. இதனால் 2 மருத்துவ போர்ட்கள் இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. இயன்ற அளவு கனிஷ்ட வைத்தியசாலைகளை இதற்கென பயன்படுத்துங்கள், அதனூடாக பரவல் தடுக்கப்படலாம். முன்னாள் சுகாதார அமைச்சர் கட்டில்கள் பற்றியும் வைத்தியசாலைகள் பற்றியும் மருத்துவர்கள் பற்றியும் பேசினார். அவர் பேசிய விடயங்களில் அனைத்தும் பூரணத்துவம் அடைந்திருந்தால் எமக்கு இன்று கட்டில்களை தேட வேண்டியதில்லை. அவர்கள் 5 ஆண்டுகள் அனைத்தையும் தம்வசம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைத்தையும் வைத்திருந்து எதனையும் செய்யவில்லை. நாம் அரசாங்கம் என்ற வகையில் எமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளோம். இது ஒரு புதிய அனுபவம். இதற்கு முகம் கொடுக்க வேண்டும். ஆக்சிஜன் பற்றி பேசினார்கள், கட்டில்கள் பற்றி பேசினார்கள், PCR பற்றி பேசினார்கள், நாட்டின் ஏனைய பிரச்சனைகள் பற்றி பேசினார்கள். ஆனால் நல்லாட்சி இருந்திருந்தால் தகன சாலைகள் பற்றியே பேச வேண்டி ஏற்பட்டிருக்கும். தேசிய பாதுகாப்பு யுத்த தாங்கிகள் கொண்டு T-56 ரக துப்பாக்கிகளினாலோ மல்டிபரல் ராக்கெட்கள் ஊடாகவோ விமானங்களினாலோ அல்ல. இந்த கொரோனா என்னும் அனர்த்தத்தை தடுப்பதற்கு தடுப்பூசி அவசியப்படுகிறது. இந்தியா பற்றி பேசும்போது எஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி கம்பெனியின் உரிமையாளர் அந்த நாட்டை விட்டு தப்பிச் சென்று இங்கிலாந்தில் இருப்பதாக கூறுகின்றனர். இது உண்மை. அது பற்றி எங்களுக்கு தெரியாது. அதனை நீங்களே தேடி கண்டுபிடிங்க. பிரச்சனை அதுவல்ல. எங்கு தப்பிச் சென்றாலும் பிரச்சனை இல்லை. தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 3வது அலை சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளது. இது பிரண்டிக்ஸ் கொத்தனியும் அல்ல, பேலியகுட கொத்தனியும் அல்ல. நாடு முழுவதும் பரவியுள்ளது. பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இப்போதாவது நேர்மையாக சிந்தித்து செயற்படுங்கள். இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த நிலையிலிருந்து அவர்களை மீட்டெடுங்கள். கோவிட் பரவலை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தால் தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நாட்டின் பொருளாதாரம் பலமாக இருக்க வேண்டும். நாம் நாளொன்றுக்கு சுமார் 25,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்கின்றோம். ஒரு பரிசோதனைக்கு 1,760 ரூபாய் செலவாகின்றது. நாளொன்றுக்கு PCR பரிசோதனைகளுக்கு மட்டும் 440 லட்சம் ரூபாய் செலவாகின்றது. எதிர்க்கட்சி மொத்த சனத்தொகையில் 70% தடுப்பூசி ஏற்றுவதை பற்றி பேசுகின்றது. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு உதவிகளை செய்வது, இந்நிலையில் நாட்டை முழுமையாக முடக்குவதாக இருந்தால் என்ன செய்வது என்பது
பற்றி அவர்கள் எதனையும் குறிப்பிடுவதில்லை. எதிர்க்கட்சி தலைவரும் அதனை மறந்துவிட்டார். வறுமை பற்றி எந்நேரமும் பேசும் எதிர்க்கட்சி தலைவர் கோவிட் கட்டுப்பாட்டின் போது வறுமையை ஒழிப்பது எவ்வாறு என்றோ அதனூடாக இந்நடவடிக்கைகளை எவ்வாறு முன்னெடுப்பது என்றோ பேசாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். මැඩ පවත්තගෙන මේ කටයුතු කරන්නේ කොහොමද කියලා අද කතා කරන්නේ නෑ. கொரோனாவில் இருந்து தப்புவதற்காக இந்தியர்கள் ரகசியமாக எமது நாட்டிற்கு தப்பி வர ஆரம்பித்துள்ளனர். அவ்வாறு தப்பிவர முயற்சித்த 86 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்திய பிரஜைகள் மீனவ படகுகளை பயன்படுத்தி சட்டவிரோதமாக இலங்கைக்கு வருகை தர முயற்சிப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து 24 மணி நேரமும் கடற்படையினர் விசேட கரையோர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன் அடிப்படையில் மன்னார் கடற்பரப்பில் பிரவேசிக்க முற்பட்ட 86 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவிக்கின்றது. அவர்கள் 11 படகுகளில் வருகை தந்துள்ளனர். இது தொடர்பாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை அறிவுறுத்தியதன் பின்னர் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதே நேரம் இதுபோன்ற சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் நாட்டிற்கு வருகை தருவதை தடுப்பதற்கு கடற்படை தொடர்ந்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் இந்திக டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போதைய பூகோள அனர்த்தத்திற்கு மத்தியில் உலகின் பல நாடுகள் சகல துறைகளிலும் வீழ்ச்சி கண்டு வரும் நிலையில் தற்போதைய அரசாங்கம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பல வெற்றிகளை ஈட்டிக் கொடுத்துள்ளதாக அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஊடகத்துறை அமைச்சர் இடம்பெற்ற சந்திப்பின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். ஊடக செயலாளர்கள் கூட்டமைப்பு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஊடகத்துறை அமைச்சில் இடம்பெற்றது. சுவீட்சத்தின் நோக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள ஊடக கொள்கைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இது தொடர்பான விடயங்கள் அடங்கிய யோசனை ஒன்று ஊடக செயலாளர் கூட்டமைப்பின் தலைவர் பிரதமரின் ஊடக பணிப்பாளர் நாயகம் விஜயானந்த ஹீரத் அமைச்சரிடம் கையளித்தார். ஊடகத்துறை தொடர்பான யோசனைகளும் அரசாங்கத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அங்கு ஆராயப்பட்டது. ஊடகவியலாளர்களின் நலன்புரி விடயங்கள் தொடர்பாகவும் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கான குழு ஒன்றும் அமைக்கப்பட்டது. சில அரசியல் குழுக்கள் உட்பட குறுகிய நோக்கத்தில் செயற்படுவோர் போலியான கருத்துக்களை பரப்பி அரசாங்கத்துக்கு எதிராக கட்டியெழுப்பி வரும் கருத்துக்களில் எந்தவித உண்மையும் இல்லை என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அங்கு தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றின் 3ஆம் அலையை தொடர்ந்து PCR பரிசோதனைகளை அதிகரிப்பதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. வைத்தியசாலைகளில் தற்போது காணப்படுகின்ற கட்டில்களின் எண்ணிக்கையை மேலும் 3000ஆல் அடுத்து வரும் 2 நாட்களுக்குள் அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய நிலைமையில் நாள் ஒன்றிற்கு 20,000 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 3வது அலையின் தாக்கத்துடன் இவ்வெண்ணிக்கை போதுமானது அல்லவென உணர்ந்துள்ளோம். இதனால் தேவையான உபகரணங்கள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அண்மைய நாட்களில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததனால் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் கட்டில்களின் எண்ணிக்கையில் தட்டுப்பாடு இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்தன. அதனை கருத்தில் கொண்டு தற்போதுள்ள கட்டில்களின் எண்ணிக்கையான 14,455 2 நாட்களில் மேலும் 3000 அதிகரிக்க கோவிட் ஒழிப்பு தேசிய செயற்பாட்டு மையம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. கோவிட் தொற்றாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ICU கட்டில்களின் எண்ணிக்கை 58 105 எதிர்வரும் தினங்களில் அதிகரிக்கப்பட உள்ளது. இந்த நிலைமைக்கு முகம் கொடுத்து கோவிட் பரவலை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. PCR பரிசோதனையில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டு வைத்தியசாலைகளுக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் உள்ள தொற்றாளர்கள் 1906 என்ற இலக்கத்திற்கு தகவல்களை வழங்க முடியும். எதிர்வரும் 2 நாட்களுக்குள் நாட்டில் உள்ள அனைத்து கோவிட் தொற்றாளர்களையும் உரிய சிகிச்சை நிலையங்களில் அனுமதிப்பதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். පිළියන්දල ප්‍රදේශය ලොක්ඩවුන් කිරීම සම්බන්ධව ඇතැම් මාධ්‍ය විසින් වාර්තා කරලා තිබ්බා. ඒ ප්‍රදේශය නියෝජනය කරන රජ ඇමතිවරු විසින් විවිධ බලපෑම් කරා කියන කාරණාව සම්බන්ධව ඉතාම පැහැදිලිව අපි සඳහන් කරන්නට අවශ්‍යයි. இவ்விவகாரத்தில் எவ்வித அரசியல் தலையீடும் இடம்பெறவில்லை என்பதை நாம் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றோம். சுகாதார தரப்பும் கோவிட் ஒழிப்பு செயலணியும் ஒன்றிணைந்து எடுக்கும் தீர்மானங்களை அரசாங்கம் தயங்காது நடைமுறைப்படுத்தும். அவ்விடயங்களில் அரசாங்கத்தின் தலையீடு இருக்காது. சுகாதார தரப்பிற்கு தேவையான ஒத்துழைப்புகளையே நாம் வழங்குகின்றோம். සෞඛ්‍ය අංශවලට අයත් කාරණයකට අපි සලකනවා. කැබිනට් මණ්ඩලයේදී කිසියම් සාකච්ඡාවක් ආවේ නැද්ද රට පුරාම සංචරණ සීමා පනවන්න? பொது
பொதுவாக இவ்வாறான விடயங்கள் கோவிட் ஒழிப்பு செயலணியிலேயே பேசப்படும். தற்போதைய நிலைமைகள் கவனத்தில் கொள்ளப்பட்டு மீளாய்வு செய்யப்பட்ட பின்னரே பகுதி பகுதியாக நடமாட்ட தடைகள் விதிக்கப்படுகின்றன. இருப்பினும் வரும் நாட்களில் இந்த தீர்மானம் மாறுபடலாம். நாளைய தினமோ அல்லது இன்று மாலையோ உடனடி தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படலாம். நிலைப்பாடு இது என உறுதியாக கூற முடியாத நிலையில் நாங்கள் உள்ளோம். நாளாந்தம் மாறுபடும் நிலைமைகளுக்கு ஏற்ப நாளாந்தம் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இது ஒரு சிக்கலான நடைமுறையாகும். இவை அனைத்தையும் முகாமைத்துவம் செய்து செயற்படுவதே தேவையாக உள்ளது. கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக கடமைக்கு திரும்ப முடியாதவர்களுக்கு அரைவாசி சம்பளத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் நிமால் ஸ்ரீபால் டி சில்வா கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கோவிட் தொற்று காரணமாக தொழிலுக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் இருப்பவர்களுக்கு சம்பளத்தில் அரைவாசியை வழங்க நாம் இணக்கம் கண்டோம். இதன் அடிப்படையில் அவர்களுக்கு அரை சம்பளம் வழங்கப்படும். தொழில்களுக்கு செல்வோருக்கு முழு சம்பளத்தையும் வழங்குவோம். கோவிட் தொற்று காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டால் அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் வேலை திட்டத்தை முன்னெடுப்போம். அத்தோடு தொழில் நிலையங்களில் கோவிட் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு தொழிற்சங்கங்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அதற்கிணங்க நாம் அவ்வாறான குழுக்களை அமைப்போம். 95% இடங்களில் அவை வெற்றிகரமாக இடம்பெறுகின்றன. அவ்வாறு செயற்படாத இடங்களை தொழில் ஆணையாளருக்கு அறிவிக்குமாறு நாம் கூறியுள்ளோம். அதற்கேற்ப நாம் நடவடிக்கை எடுப்போம். எமக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. நாம் கோவிட் செயல் அணிக்கு அறிவிப்போம். அவர்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இதே நேரம் வெளிநாடுகளில் வேலை இழந்துள்ள இலங்கையர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப் போவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் 15,000 இளைஞர்கள் வேலை இழந்துள்ளனர். வேலை இழந்தவர்களின் நலன்புரி நடவடிக்கைகளை நாம் பொறுப்பேற்க வேண்டும். சுமார் 58,000 இளைஞர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மேலும் 30,000 பேர் வருகை தர எதிர்பார்த்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களை வரவழைத்து தனிமைப்படுத்துவதற்கு ஹோட்டல் வசதிகளை செய்து கொடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. 684 ஹோட்டல் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்த சில மாதங்களில் அவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்க முடியும். பயங்கரவாதத்தை ஒழித்து சுதந்திர தேசத்தை உருவாக்க அர்ப்பணித்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து ராணுவ வீரர் மாதம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ராணுவ வீரர் மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய ராணுவ வீரர் கொடி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து அணிவிக்கப்பட்டது. ராணுவ சேவை அதிகார சபையின் பதில் தலைவி சோனியா கோட்டைகொட ஜனாதிபதிக்கு இதனை அணிவித்தார். 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட காலம் இடம்பெற்ற பயங்கரவாதத்தை ஒழித்து சுதந்திர தேசத்தை உருவாக்க அர்ப்பணித்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து இம்மாதம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. மே மாதம் முதல் வாரத்தில் ஜனாதிபதிக்கு தேசிய ராணுவ வீரர் கொடி அணிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நினைவு வாரம் ஆரம்பமாகின்றது. பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்னவும் இதில் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி பிரதேச செயலை பிரிவுக்குட்பட்ட களுவாங்கேணி கிராமத்தில் ஆதரவற்ற முதியோர்களை பராமரிப்பதற்கான இல்லம் நிர்மாணிக்கப்படவுள்ளது. டாக்டர் வேலுப்பிள்ளை ரவிக்குமாரின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்படவுள்ள இல்லத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணை தலைவருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இணை அதிகாரியாக கலந்து கொண்டார். இவ்வில்லத்திற்கு இணைந்ததாக துர்கை அம்மன் ஆலயம் அமைக்கப்பட்டு குறித்த பகுதிக்கு சித்திரை சோலை என பெயரிடப்படவுள்ளது. பயன்தகு தென்னை மர கன்றுகளையும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் நாட்டி வைத்தார். போலி நாணய நோட்டுகள் நபர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் சாந்திபுரம் பகுதியில் நேற்றைய தினம் சந்தேக நபர் ஒருவர் போலி நாணய நோட்டுகளுடன் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1000 ரூபாய் போலி நாணயத்தாள்கள் 815 கைப்பற்றப்பட்டுள்ளது. இவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளார். உங்களிடம் உள்ள நாணய நோட்டுகள் போலியானவை என நீங்கள் உணர்ந்தால் கொடுக்கல் வாங்கல் செய்வதை தவிர்த்து உங்கள் பொறுப்பிலே வைத்துக் கொண்டு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அறிவியுங்கள். அவ்வாறு செய்ய தவறின் போலி நோட்டுகள் தொடர்பான குற்றத்தில் ஈடுபட்டவராக நீங்களும் கருதப்படுவீர்கள். செம்மலை புளியமுனை கிராமத்தில் பாலடைந்த கிணற்றில் மேய்ச்சல் தேடிச் சென்ற 2 யானைகள் தவறுதலாக விழுந்துள்ளன. இதனை அவதானித்த பொதுமக்கள் முல்லைத்தீவு வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தெரியப்படுத்திய நிலையில் அவர்களினால் உரிய நேரத்தில் அவ்விடத்திற்கு வர முடியாமல் போயுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் ஒன்று கூடி கிணற்றின் அட்டத்தினை வெட்டி பாதுகாப்பாக 2 யானைகளையும் மீட்டுள்ளனர்.
திருகோணமலை சீனகுடா போலீஸ் பிரிவின் கப்பற்துறை மற்றும் முத்துநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட மரக்கடத்தல் போலீசாரால் முறியடிக்கப்பட்டது. 2 படகுகள் மற்றும் மாட்டு வண்டிகளில் 30க்கும் மேற்பட்ட 10 அடி நீளமான கருங்காலி மற்றும் தேக்கு மரக்குற்றிகள் கைப்பற்றப்பட்டன. கந்தலாய் காட்டுப்பகுதியிலிருந்து கப்பற்துறை மற்றும் முத்துநகருக்கு மரக்குற்றிகள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு 3 மாட்டு வண்டிகளும் 2 படகுகளும் பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. படகுகள் மற்றும் மாட்டு வண்டிகளையும் மரக்குற்றிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சீனகுடா போலீசாரிடம் இவை ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.